1 കൊരിന്ത്യർ 1-ാം അധ്യായം അതിന്റെ 15-ാമത്തെ വചനം വാസിக்கலாம். நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இங்கே கிறிஸ்போஸ் என்று சொல்லுதா ஒருவனே நமக்கு தெரியும். அது கிறிஸ்போஸ் என்று சொல்லுதவர் அங்கேயுள்ள ஆலயத்தில் ஒரு பெரிய ஒரு மனிதனாய் அங்கே உள்ள ஒரு சீஃப் ஆய் இருந்திருக்கிறார். அப்போ இந்த சினகோகுன்னு சொல்லும். அன்னைக்கு இருக்கிற ஆலயங்களுக்கு பேரு சினகோகு. இந்த சினகோகு தேவ ஆலயத்துக்குள்ள அவங்கள் பெரிய நிலையில் நல்ல விசுவாசம் உள்ள மக்களாய் அங்கே காணப்பட்டிருக்கிறார். அங்கே ஒரு லீடராய் இருந்திருக்கிறார், மூப்பராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இவங்களும் இந்த கிறிஸ்போஸும் அவங்களுடைய குடும்பமும் விசுவாசத்துக்குள்ள வந்திருந்திருக்கிறார். அவங்கள் தேவனுடைய குடும்பமாய் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவங்களாய் இருந்திருக்கிறார். அவங்களும் அவங்களோட கூட உள்ள நிறைய மக்களும் இந்த கொரிந்தியர் சபையில் அவங்க விசுவாசத்தில் இருந்திருக்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், 2-3 சபைகளை நமக்கு தெரியும். ஒன்னு ஆர்த்தடாக்ஸ் சபை, ஒன்னு ரோமன் கேத்தலிக் சபை. அதே இந்த ஆர்த்தடாக்ஸ் சபை என்று சொல்லும்போது ரொம்ப பழசா இருந்தா ரொம்ப முன்னாடியே இருக்குது ஒரு சபை. அந்த சபையோட முறைப்படி அவங்களோட விசுவாசத்தை குறித்து நாம் படிச்சு பார்க்கும்போது அங்க இந்த கிறிஸ்போஸை குறித்து சொல்லப்படுகிறார். கிறிஸ்போஸ் யாருன்னு சொல்லி ஆர்த்தடாக்ஸ் சபைக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறார். அங்கே இவர் கிரீக்கு நாடில் அங்க ஒரு ஐலண்டுக்குள்ள ஏகினியா என்று சொல்லுதா ஒரு பிஷப்பா இருந்த ஒரு ஆளுதான் இந்த கிறிஸ்பஸ் என்று சொல்லப்படுகிறார். இந்த கிறிஸ்பஸ் அங்கே ஒரு நாட்டுடைய கிரீக்கு நாடில் ஒரு ஐலண்ட் ஆகிய ஏகினா என்று சொல்லுதா நாட்டுக்கு அங்க ஒரு பிஷப்பா இருந்திருக்கிறார். இவர் சிலர் சொல்லுகிறார் தேவனுடைய 70 சீஷர்களில் அதுக்கப்புறம் 70 பேரை செலக்ட் பண்ணுகிறார். இந்த 70 பேரில் ஒரு சீஷனாய் இவர் இருந்திருக்கிறார் என்றும் சிலர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த காயு என்று சொல்லி ஒரு ஆளை நமக்கு இங்க பார்க்க முடியும் இல்லையா? அங்க 2வது ஒரு பேரு காயோஸ். அந்த காயு என்று சொல்லுத ஒரு ஆளு ஆர்த்தடாக்ஸ் சபையுடைய முறைப்படி அவங்களோட விசுவாசத்தின்படி அங்க பார்க்கும்போது முழு சபையேயும் உபசரிக்கிற ஒருவனாய் இருந்திருக்குது. கிறிஸ்போஸ் யாருன்னு நமக்கு தெரியும். அந்த சினகோகுன்னு சொல்லுதா தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு பெரிய தலைவராய் இருந்த ஒருவன். காயோஸ் என்று சொல்லுதவன் அது முழு சபையையும் உபசரிக்கிற ஒருவனாய் இருந்திருக்கிறது. இவர் திமத்தியோசின் சேஷம், திமத்தியோஸ் என்று சொல்லுதா ஒருவன் இருந்திருக்கு நமக்கு தெரியும். திமத்தியோஸ், அந்த திமத்தியோசின் அப்புறம் அங்கு எபசோசிலே சபைக்கு பிஷப்பா இருந்தவர் தான் இந்த காயோஸ் என்று சொல்லி ஆர்த்தடாக்ஸ் சபை சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்பஸ் ஒரு தலைவனாய் இருந்திருக்கிறார். அவங்களுடைய ஜப ஆலயத்துக்கு ஒரு பெரிய தலைவன், அதே சினகோகுல ஒரு பெரிய லீடராய் இருந்திருக்கிறார். அதே மாதிரி அவங்களுடைய வீட்டார் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு பயந்து விசுவாசத்தோட தேவனுடைய பிள்ளையாய் இருந்திருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே தங்கி இருந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறார். இங்க நமக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18-ாம் அதிகாரம் அதில் 8-வது வசனம். விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த கிறிஸ்போஸை குறித்து அப்போஸ்தலர்களிலும் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப வசனம் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த கிறிஸ்போஸ் அவங்களோட வீட்டாரும் எல்லாரும் விசுவாசித்து தேவனை சார்ந்து இருந்திருக்கிறார் என்றும், அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வசனங்களை கேட்டு அந்த விசுவாசத்துக்குள் வந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார் என்றும் நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. நாம் சீக்கிரத்தில் முடிக்கலாம். இப்போ இங்கே அப்போஸ்தலர்கள்
അതിന്റെ 9ാമത്തെ വചനം അപ്പോസ്തലർ 18:9 നമുക്ക് വാസിക്കാം. நீ பயப்படாதே பேசு, மௌனமாய் இராதே. உனக்குள்ளே அதே ஒரு பயம் வேண்டாம். நீ இந்த கொரிந்திய சபை கிட்ட பேச, இந்த கொரிந்திய மக்கள் கிட்ட பேச ஒரு பயம் வேண்டாம். நீ உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தராய் இயேசு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட ராத்திரி வேளையில் சொல்லப்படுகிறார். அதே நீ தைரியமாய் பேசு, நீ தைரியமாய் பேசு, நீ அதே யாரையும் பயப்பட வேண்டாம், அதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இங்கே 10ாமத்து வசனம் வாசிக்கலாம். உனக்கு தீமை செய்ததுக்காக ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்று அங்கே காணப்படுகிறார். அப்போ இந்த ஜெப ஆலயத்திலே தலைவனாயிருக்குத கிறிஸ்போஸ் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருந்திருக்கிறது அப்போஸ்தலர்களில் நமக்கு பார்க்க முடிகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இப்போ கிறிஸ்துவை பற்றி எல்லாம் தியானிச்சிருக்கிறார், பார்த்திருக்கிறார். அவர் யார் என்று நமக்கு புரிந்திருக்கிறார். இந்த நாடுகளில் கயோஸ் யார் என்று கேட்டால், அவர் அப்போஸ்தலனாகிய பவுலே அவருடைய வீட்டில் தங்க வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலே இந்த காயோஸ் அவருடைய வீட்டில் தங்க வச்சிருக்கிறார் என்றும், அதே அவரு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காயோஸ் வீட்டில் தங்கியிருந்து ரோமர் நிரூபம் அவருடைய வீட்டில் வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறார் என்றும் நமக்கு படிக்கும் போது கிடைக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த காயோஸோட வீடு அவ்வளோ பெருமையான வீடு. எப்படி என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தங்கி இருக்கிற ஒரு வீடு. தேவனுடைய ஊழியக்கார் உங்களோட வீடுகளில் வந்து தங்கி இருக்கும் போது எவ்வளோ நிறைய பேர் பெருமையாய் அதை எடுக்கும். அதே மாதிரி காயோஸோட வீட்டுக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தங்கி இருக்கிறார். அங்கே உட்கார்ந்து அந்த நிரூபத்தை, ரோமர் நிரூபத்தை எழுதுகிறார். எவ்வளவு பெருமையான விஷயம். அப்போ அங்கே இந்த இவருக்கு தங்கி இருப்பதற்கும் அவரை உபசரிக்கிறதுக்கும் அவரை பார்க்கிறதுக்குமாக காயோஸும் அவருடைய குடும்பங்களும் அவங்களுடைய கூட இருந்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போது வசனத்தை சொல்லி இவங்களை பலப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார். வசனத்தில் வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் അതിന്റെ 23ാമത്തെ വചനം. ரோமர் 16 അതിന്റെ 23ാമത്തെ வசனம். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிறதா கயோ உங்களை வாழ்த்துகிறார். அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறார், என்னையும், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலையும் அதே சபை அனைத்தையும் உபசரித்து வருகிறதா காயோ. அங்க பாருங்க, அந்த காயோன்னு சொல்லுதா அவரே அங்கே எடுத்து சொல்லப்படுகிறார். ரோமரில் அதை என்னை உபசரிக்கிறார் அவர், சபை அனைத்தையும் உபசரிக்கிறார் அவர். அந்த காயோ உங்களையும் அதை வாழ்த்துகிறார் என்று அங்கே பார்க்கப்படுகிறார்.